Welcome to Word for the World Mission Center Church, Erode, South India. We bring God's Word to transform people's lives and make them true disciples of Jesus Christ. We are delighted to have you with us. May the Lord bless you abundantly. If you're from Erode, we welcome you to join us in our Sunday worship. Word for the World Mission Center சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் கலாத்தியர் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் இருந்து நாம் நம்மளுடைய செய்தியை நாம் ஆரம்பித்தோம். முதல் 2 அதிகாரங்களில் நம்ம நல்ல ஒரு சத்தியத்தை பார்த்தோம். இந்த சபையினுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், மறுபடியுமாக யூதர்களுடைய சடங்குகளுக்கும் யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, விசுவாசத்தில் வந்த பிறகு மறுபடியுமாக சடங்குகளை செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்க வேண்டும், அந்த யூதர்களுடைய முறைகளெல்லாம் பின்பற்ற வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகள் எல்லாரும் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, பழைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பவுல் அதை கேள்விப்பட்டு, நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபையின் கீழே வாழ்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், இயேசு கிறிஸ்து எதுக்காக மரித்தார், அவர் மரித்ததின் நோக்கம் என்ன, அவர் மரித்ததை விசுவாசிக்கிற நம்ம, அவருடைய பிள்ளையாய் மாறின நம்ம, கிருபையின் கீழே ரட்சிக்கப்பட்ட நம்ம மறுபடியும் போய் நியாயப்பிரமாணத்தின் கீழே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சால் அது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய முழு மைய கருத்து. இதுதான். நாம் யாருமே போய் சடங்குகளை இப்போ யாரும் செய்கிறதில்ல. அதே நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிரியையின் மேலே அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். கிரியைனா என்ன பாஸ்டர், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவரை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் கிரியை. அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இன்னும் இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும், அப்படிலாம் செஞ்சால் தான் நம்ம பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் கிரியை. 40 நாள் நான் சொன்னேன், இஸ்லாத்தில் 40 நாள் என்ன பண்ணுறாங்க, ரம்ஜான் பண்டிகையின் போது அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். அது ஒரு கிரியை. அந்த உபவாசம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் பரலோகம் போக முடியும். அதே போல் 3 வேளை நிச்சயமாகவே மெக்காவை பார்த்து தொழ வேண்டும், தொழுகை செய்ய வேண்டும். அவங்களுடைய கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் சேர் கிடையாது. யாராவது கால் வலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, முட்டி வலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? இல்லை, எல்லோரும் முகம் குப்புற விழுந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தொழுறாங்க. எந்த வலி இருந்தாலும் சரி, அப்படி பண்ணித்தான் ஆகணும். பண்ணினீங்கன்னா தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் கிரியை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே நம்ம வந்த பிறகு இப்போது நியாயப்பிரமாணத்தில் செய்ய முடியாத காரியத்தை தான் என்ன பண்ணுறாரு, கிருபையின் கீழே என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த மதத்தில் இதெல்லாம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு பரலோகத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை இருக்குதா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்னும் திருப்திப்படுத்தணும்னு திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது பத்தாது, இன்னும் நல்லா உழுவு, இது பத்தாது, எல்லாரும் சவுதி அரேபியாவுக்கு என்ன பண்ணுங்க, புனித பயணம் போங்க, அதுவும் பத்தாது, உங்களுடைய ஆஸ்திகளிலிருந்து சொத்துக்களிலிருந்து ஜாக்கித், அதுக்கு பேர் ஜாக்கித்துன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஜிக்காத்தா ஏதோ சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. சரி, நான் சொன்னது தப்பாக இருக்கலாம், மன்னிச்சிருங்க தப்பாக இருந்தால்.
சரியான டேர்ம் கண்டுபிடிக்கல. அது என்னன்னு சொன்னால், ஆஸ்திகளிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போய் ஏழைகளுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. சரி, இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் செஞ்ச பிறகு பரிசுத்தவானாய் நாம் ஆளுகிறோமா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை. இன்னும் ஏமாத்துறோம், இன்னும் பொய் சொல்கிறோம், இன்னும் எல்லா விதமான பழைய காரியங்கள் எல்லாம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. எந்த விதத்திலும் இதெல்லாம் செய்கிறதுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விடுதலை வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுறாரு, சிலுவையில் நமக்காக என்ன பண்ணுறாரு, மரிக்கிறார். ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் போய் இப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன பண்ணுகிறது, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்காக அவருடைய ரத்தமே நமக்காக சிந்தப்படுகிறது. ஒரு ஆடு பலி செலுத்துவது, ஒரு கோழி பலி செலுத்துவது, புறா பலி செலுத்துவது, இதெல்லாம் போய் அவரே தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுறாரு, என்னுடைய மாம்சத்தை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நானே பலியாக என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நமக்கு ரட்சிப்பை பெற்று கொடுத்துருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், கிருபையின் கீழே வாழ்வதற்காக. இந்த கிருபையை பற்றி ரொம்ப அற்புதமாக பவுல் தான் இந்த கலாத்து புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கிருபையை புரியாத விசுவாசிகள் அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொன்னால் லீகலிசம். லீகலிசம்னு சொன்னால் எல்லாமே சட்ட திட்டத்தின் பிரகாரம் தான் நம்ம வாழணும், நம்ம செய்யணும். எந்த விதமான ஃப்ரீடம் அங்கே இருக்காது. அவங்களுக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த விடுதலை, அந்த சந்தோஷம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மனுஷனால் சொல்லப்பட்ட, மனுஷனால் எழுதப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் எப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க போதிப்பாங்க. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் விசுவாசிங்க இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய கிருபையின் கீழே நம்ம வாழலன்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட்டு. நான் போன வாரம் சொன்னேன், இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்திலேயே வேளாங்கண்ணிக்கு போகிறது, மொட்டை அடிக்கிறது, அப்புறம் அது பண்ணுறது இது பண்ணுறது, மலை ஏறுறது. நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை பாருங்கள். அவன் தேர் இழுக்கிறது போல் நம்மளும் தேர் இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே சாமியார் முன்னாடி நடந்து போகிறாங்க, இங்கேயா நடந்து போகிறது, ஃபாதர் நடந்து போகிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களுக்கு கலாச்சாரத்தின்படி போனால் தான் மக்கள் அவங்களை எதிர்க்காமல் இருப்பாங்க. இப்போ இங்கே பிரச்சனையே அதான். யூதர்களெல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க, எங்கள் கலாச்சாரம் தான் பெரிய கலாச்சாரம், நாங்கள் தான் மோசேயினுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் அந்நிய மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால எங்களை பின்பற்றி நாங்கள் செய்கிற முறைகளை நீங்களும் செய்யுங்கள். இதுதான் பிரச்சனை இந்த சர்ச்சில். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் அப்படியே அந்த லைனில் வந்திருக்கிறோம் பாருங்கள். இன்றைய கிறிஸ்டியனில் நம்ம கிறிஸ்துவ இதில் பிரிவில் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸின்னு ஒரு பிரிவு இருக்குது. எப்படி ரோமன் கேத்தலிசிசம் இருக்குதோ அதே போல் இவர்கள் எல்லாரும் சிரியாய் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள். ரஷ்யா, உக்ரைனு, அப்புறம் அந்த ஸ்லாவிக் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரியான துர்க்கி. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் இருக்கிற சிரியன் ஆர்த்தடாக்ஸ் நல்ல ஒரு உதாரணம். இவங்கெல்லாம் எதை நம்புகிறாங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலிக் சசஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா அந்த வழியில் வருகிறவர்கள், இயேசு கிறிஸ்து அவர் 12 சீசர்களை அவர் கை வச்சு ஜபம் பண்ணி ஆசீர்வதிச்சு அமிச்சாரா, அந்த 12 பேரில் அவங்க யாரெல்லாம் கையை வச்சு அவங்கள பிஷப்பாக மாற்றினாங்களோ அவங்க தான் பிஷப்பு. மற்றவங்களாம் யார் இல்லை, ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள்ல. அதுதான் உண்மையான சபை, இவங்க தான் உண்மையான பிஷப்பு அப்படின்னு சொல்லி. அப்படி வரும்போது தோமா வந்தார். தோமா என்ன பண்ணார், 4 பேரை தலையில் கை வச்சு நீங்கள் எல்லோரும் பிஷப்புன்னு சொல்லி அவங்கள இது பண்ணார். அதனால் இப்போ அவங்க பிஷப். அப்புறம் அவங்க அந்த 4 பேர் யார் தலையில் கையை வச்சு அவங்கள பிஷப்புன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் கடவுளுடைய போதகர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த ஜீனியாலஜி அந்த லைன் பிரகாரம்
அந்த சக்சஷன் எப்படி வருதோ அதன் பிரகாரம் யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் ஊழியக்காரங்க தான், அவங்க தான் சபை அப்படின்னு சொல்லி. நமக்கு என்ன தெரியும் யார் மேலே யார் கையை வச்சா யாருக்கு யார் ஜெபம் பண்ணால் நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி தான் அவங்க நம்புகிறாங்க. இதே போல தான் யூதர்களுக்கு ஒரு மேட்டிமை என்னன்னு சொன்னால், மோசேயின் வழியில் நாங்கள் தான் வருகிறோம், தாவீதின் வழியில் நாங்கள் தான் வருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாங்கள் தான் வருகிறோம், ஆபிரகாமின் வழியில் நாங்கள் தான் வருகிறோம். இப்படி வரும்போது கிரேக்கர்களாகிய நீங்கள் யூதர்களாய் மாறினால் மாத்திரமே பரலோகத்துக்குள்ளே சேர்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் போதனை. ஏன்னா அப்படி நீங்கள் மாறலன்னு சொன்னால் நீங்கள் யாராக ஆக முடியாது, எங்களுடையவர்களாய் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் எங்களுடையவர்களாக மாறணும்னு சொன்னால் விருத்த சேதனம் பண்ணணும், நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளணும், நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நீங்களும் செய்யணும், பஸ்காவை அனுசரிக்கணும், அதே போல் ஓய்வு நாள் அனுசரிக்கணும். இதெல்லாம் பண்ணால்தான் நீங்கள் யூதர்களாய் மாறினால்தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, போன வாரம் ஒரு வசனத்தை வாசித்தோம். யூதத்திலிருந்து கர்த்தர் தாயின் கருவிலே என்னை பிரித்து அழைக்கும் போது யூத மதத்திலிருந்து என்னை கிருபையின் கீழே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். என்னுடைய மதத்தை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தவனில் நானும் ஒருத்தன். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்து கொடுத்த கிருபையில் இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை நான் விசுவாசிக்கிறவனாய் அந்த பழக்க வழக்கங்கள், அந்த சடங்குகள், அந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு நான் வெளியேறி இருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவர் தான் ஃபஸ்ட்டு சாட்சி, ரோல் மாடல், எக்ஸாம்பிள். அப்போது இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, வாசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஒன் ஆஃப் த என்ன சொல்லலாம், ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு அவங்கள திட்டுறதுக்காக. அந்த வேர்டு என்னன்னு சொன்னால், ஆர் யூ ஃபூல்ஸ்? நீங்கள் முட்டாள்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்த பிறகும், இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை பற்றி அறிந்த பிறகும், அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை நீங்கள் பற்றி அறிந்த பிறகும் மறுபடியுமாக மாம்சத்திலே நடக்க போகிறீர்களே, நீங்கள் இவ்வளவு முட்டாள்களா அப்படின்னு கேட்குறார். அதை தான் இன்னொரு டேர்மில் என்ன பண்ண போடப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களே, நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நம்ம பரலோகம் போகணும்னு சொன்னால் விசுவாசத்தில் மட்டும்தான் போக முடியும். ஒன்லி பை ஃபெய்த், நத்திங் எல்ஸ். வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம். நம்மளை தேவனாகிய கர்த்தர் முதலாவது யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. வாழ்ந்தாங்களா? இல்லை, ஃபெயிலியர். முதலாவது பாருங்க, எவ்வளோ சட்ட திட்டங்கள் இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த சட்ட திட்டங்களை மறுபடியும் நீக்க முடியாது. இன்றைக்கி ஒரு கண்ட்ரியில் ஒரு லா இருக்குதுன்னு சொன்னால், நம்ம நாட்டில் நிறைய லாஸ் இருக்குது. அம்பேத்கர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த அம்பேத்கர் கிரியேட் பண்ண அந்த கான்ஸ்டியூஷனை யாராலையும் அழிக்க முடியாது. யாரும் என்ன பண்ண முடியாது, இதெல்லாத்தையும் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீக்க முடியாது. ஆனால் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணலாம்.
அமெண்ட்மெண்ட்னா என்ன? எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. மாநில உரிமைகளை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம், அடுத்தது எஃப்சிஆரை பற்றி நாங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்போகிறோம், இந்த சட்டங்களிலே இந்த திருத்தங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர சட்டத்தை அழிக்க முடியாது. அப்போ ஒரு சட்டம் என்னைக்காவது உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் உருவாக்கினவர் அதை மறுபடியும் அழிக்க முடியாது. நாளைக்கு அம்பேத்கரே இந்த சட்டத்தை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முடியாது, யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல. உருவாக்கப்பட்டது தான். அதே போல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது தான். எல்லாரும் நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். ஆனால் யாராலும் நிறைவேற்ற முடியல. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் எளிதாகி மாற்றலாம், இல்லை அதை வேற மாதிரி நிறைவேற்றலாம். அப்படிதான் என்ன பண்ணுறாரு தேவனாகிய கர்த்தரே என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாணத்தின் கீழே தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு கொண்டு வருகிறார். இப்போ நம்ம செய்ய முடியாத, நம்ம காட்ட முடியாத அந்த பரிசுத்தத்தை இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளை மாதிரி ஒரு தாயின் தகப்பனுக்கும் மகனாக என்ன பண்ணியிருக்கலாம், அவர் பிறந்திருக்கலாம். தகப்பனுடைய வித்து, தாயினுடைய கரு, இது ரெண்டுலேயும் என்ன பண்ணியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாய் உருவாகி வந்திருக்கலாம். அப்படி வந்தால் என்ன பண்ண முடியாது, நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்த முடியாது. நம்மள ஒருவராக மாறிடுவார் இயேசு கிறிஸ்து. எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ, நான் இருக்கிறனோ, நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிறோமோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துடுவார். ஏன் கன்னியின் வயிற்றில் வருகிறார்? கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்படுகிறாள் மரியாள். ஏன்னு சொன்னால் அப்போதான் நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தில் விழாமல் ஒரு பரிசுத்தமாய் தேவனுடைய அவதாரமாய் பூமியில் மனுஷனாய் தன்னைத்தானே ஜீவனாய் ஒப்பு கொடுத்து நமக்காக பலியாக என்ன பண்ணுறாரு, ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு எடுக்கிறார். அதுக்கு நல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க ஆங்கிலத்தில். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெய்டு ஃபார் அவர் சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விலை கரையம் செலுத்தி நம்மை ரட்சித்திருக்கிறார், விலை கரையம் செலுத்தி நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படின்னா நீங்கள் போயிட்டு சும்மா வாங்கலை, பணம் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, வாங்குறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்காக சிந்தப்படும் போது அது என்னவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இந்த விலை கிரயம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது, இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே நம்மளை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக. நியாயப்பிரமாணம் அப்படியே தான் இருக்குது, அது எங்கேயும் மாறல, நியாயப்பிரமாணம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நமக்காக விலை கிரயம் கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை மீட்கிறார். இதுதான் நம்ம பெற்றிருக்கிற கிருபை. அப்போது அந்த கிருபை கீழே என்ன ஆயிடுச்சு, நம்ம ஒரு கடனாளியாக இருக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்து நம்ம டாக்குமெண்ட்லாம் நமக்கு வாங்கி கொடுத்து, இனிமேல் நீங்கள் கடனாளி இல்லை, நீ என்ன பண்ணு, போய் நல்லா வாழு, நீ கடன் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வட்டி முதல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நம்மளை வெளியெடுத்த பிறகு மறுபடியும் நம்ம போய் ஃபைனான்ஸ் கம்பெனியில் நிற்கலாமா? இதுதான் கேள்வி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் நான் கடனாளி தான், நான் திருப்பி கொடுக்கணும், என்னுடைய வாங்கின கடன் அப்படியே தான் இருக்குது, நான் போய் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க, போய் ஃபைனான்ஸ் கம்பெனியில் நிற்கிறாங்க. இதுதான் கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வாசிப்போம் 4ஆம் வசனம். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிச்சோ, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் செய்கிறார்? போதும். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி இங்கிலீஷ் பைபிளில் அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், ஆர் யூ நவ் ட்ரைங் டு அட்டைன் யுவர் கோல் பை ஹியூமன் எஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எஃபோர்ட், அதாவது அந்த மாம்சிகத்தில் போடுகிற உங்கள் கிரியைகளின் மூலமாக நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எதனால் நீங்கள் செய்கிறீங்க? விசுவாசத்தினால நீங்கள் பரலோகத்துக்கு போக போகிறீங்களா, இல்லை நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்து அதை திருப்திப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் பரலோகத்துக்கு போக நினைக்கிறீர்களா? இப்போ நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லும்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிறத எல்லாத்தையும் செய்யணும். உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு பிடிக்காத நான் விட்டுருவேன், 7ஆம் நாள் எனக்கு பிடிச்சிருக்குது அதனால் நான் 7ஆம் நாளை ஏற்றுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்றை செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் நிறைவேற்றணும். இப்போ யூதர்களுக்கு பிரச்சனை அதுதான். யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எத்தனை பேர் நிறைவேற்றுறாங்க? இன்றைக்கி நிறைய யூதர்கள் அவங்களுடைய டெம்பிளுக்கே போகிறதில்ல, டேபர்நாக்களுக்கே போகிறதில்ல. நிறைய யூதர்கள் இன்றைக்கு ஜெபிப்பதில்லை. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் பழைய சட்டத்திட்டங்கள், இதெல்லாம் இந்த காலத்துக்கு சூட்டானது அல்ல அப்படின்னு சொல்லி அதுலேயும் லிபரலாக இருக்கிற யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது இவர் கேட்கிறார், 6ஆம் வசனம், அந்தபடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 7ஆம் வசனம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இப்போ ஆபிரகாம் எப்படி நீதிமானாய் மாறினான்? ஆபிரகாமுடைய காலத்தில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை. மோசேக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம் வருது. ஆபிரகாமின் காலத்தில் என்ன இருந்தது? விசுவாசம் தான் இருந்துச்சு. அதனால தான் சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் எந்த ஒரு சடங்கு திட்டங்களுக்கு கீழே, எந்த ஒரு கிரியையின் கீழே அவன் நீதிமானாய் மாற்றப்படலை. அவன் விசுவாசித்தான், ஆண்டவரை விசுவாசித்தான், கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றினார். அவன் சொல்கிறார், நீ போ, நான் உன்னை கோடா கோடியாக நான் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உடனே அதை ஏற்றுக்கிட்டு போனானா? அதுதான் விசுவாசம். ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சானா? அதுதான் விசுவாசம். அடுத்து ஆபிரகாம் இதெல்லாம் நீ செய், இப்படிலாம் செஞ்சினா தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா எங்கேயாவது? இல்லை. மகனை பலி செலுத்துன்னு சொன்னார். அதில் கூட என்ன பண்ணார்? அவரே ஒரு பலியை என்ன பண்ணிட்டாரு? உண்டு பண்ணிட்டார். அப்போ கூட ஆண்டவர் என்ன பண்ணலை? ஆபிரகாமிட்டிருந்து ஒரு பலியை கர்த்தர் எதிர்பார்க்கல பாருங்க. அப்போ கூட என்ன பண்ணியிருக்காரு? ஆபிரகாமுக்கு என்று ஒரு பலியை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள் யாரு? இதுதான் ஒரு கேள்வி. யூதர்கள் எல்லாரும் சொல்லிடுவாங்க நான் ஆபிரகாமின் பிள்ளைன்ட்டு. கிரேக்கர்களால் சொல்ல முடியுமா நான் ஆபிரகாமின் பிள்ளைன்ட்டு? சொல்ல முடியாது. நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளா? இது தெரிஞ்சனால ஆமாங்கிறீங்க. எப்படி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிறீங்க? அதுதான் சொல்கிறாரு இங்கே, வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே, 8ஆம் வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தனால பாருங்க, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். வானத்தின் நட்சத்திரங்களை பற்றி பேசும்போது, கடற்கரை மணலை பற்றி பேசும்போது வெறும் யூதர்களை பற்றி பேசவில்லை. தேவனாகிய கர்த்தர் அப்பொழுதே உலகத்தை குறித்த ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் வைத்திருந்தபடியினால தான் புறஜாதிகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. பேதுருட்ட சொல்றார், நீ போய் எல்லாத்தையும் அடித்து சாப்பிடு, இன்னும் ஏன் உட்காந்துட்டு இருக்கிற? இன்னைக்கும் யூதர்களுக்கு தடை என்ன தெரியுமா? அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடை என்ன தெரியுமா? அவங்களுடைய ப்ரைடு தான்.
அவங்களுடைய மேட்டிமை தான். நாங்கள் யூத, நான் யூத, நான் யூத, நான் எப்படி போய் இவன் கூட உட்காந்து சாப்பிட்றது. ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் இந்த பாலஸ்தீனத்திலேருந்து வருகிற அந்த அகதிகளை வந்து ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுற யூதர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம யூதர்களுக்காக ஜெபிக்கிறோம், யாரையும் தப்பாக சொல்ல. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம் பாருங்கள். நான் உயர்ந்தவன், இவனெல்லாம் எனக்கு கீழே தான், இவெல்லாம் தாழ்ந்தவன், இவெல்லாம் ஒரு அனிமல் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற கொடுமையான யூதர்கள் இன்றைக்கி இஸ்ரவேலில் இருக்கத்தான் செய்கிறாங்க. பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, தள்ளி போவாங்க. அவங்கள வந்து யூதர்கள் தங்குற இடத்துக்கே அவங்க விடக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் ஆட்டிடியூட் உள்ளவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. பவுலே அதை எதிர்க்கிறார். அதுதான் அந்த கலாத்து புஸ்தகத்தில் முதல்ல அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போது வெறும் யூதருடைய வாக்கு தத்தம் இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், முழு உலகத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நினைத்து பார்த்து இந்த உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஜனங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்பது தான் அந்த வாக்கு தத்துவம். அல்லேலூயா. இப்போ 9ஆம் வசனத்துக்கு போவோம். அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? எனக்கும் சொந்தம், உங்களுக்கும் சொந்தம். எத்தனை மாடு இருந்துச்சு, எத்தனை ஆடு இருந்துச்சு, யார் கொடுத்தது? எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. அதே கர்த்தர் தான் இன்னைக்கு நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் வீடு கொடுக்குறாரு, வாசல் கொடுக்குறாரு, காரு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்ம கேட்டு அது பின்னாடி ஓடினதான் தப்பு. அவரே கொடுத்தா அது ஆசீர்வாதம். நீங்களா ஓடினீங்கன்னா அது பேராசை. எப்படி? நீங்களா ஓடினீங்கன்னா அது என்னது? அது பேராசை. அவரே கொடுத்தாருன்னா அது என்னது? ஆசீர்வாதம். ஆபிரகாமின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பஞ்ச பரதேசியாக இருப்பாங்களா? ஒன்றுமில்லாதவங்களாக இருப்பாங்களா? 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கும் போயிட்டு கடன் வாங்கிட்டு இருப்பாங்களா? இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தருவேன். யார் அந்த இஸ்ரவேலர்கள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். எதற்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கணும்? நான் கர்த்தர், நீர் என்னுடைய பிள்ளைகள். சிம்பிள். ரொம்ப பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கல் கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? நான் கர்த்தர், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. என் பிள்ளைகள் கஷ்டப்படுவது எனக்கு விருப்பம் இல்லை. என் பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் வாழ்வது எனக்கு சித்தமல்ல. என் பிள்ளைகள் அனாதையாக இருப்பது தேவ சித்தமல்ல. ஏன்னு சொன்னால் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன், நான் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறேன், மற்றவெல்லாம் எனக்கு கீழே தான். தேவன் வைராக்கியம் பாராட்டுகிறார். எத்தனையோ முறை அவங்க விழுந்தாங்க, திருப்திப்படுத்தவும் முடியல. பிக்கஸ்ட் ஃபெயிலியர்லேயே அட்டர் ஃபெயிலியர் யாருன்னு சொன்னால் இஸ்ரவேலர்கள் தான். எத்தனை முறை கர்த்தர் தூக்கி விட்டாலும் மறுபடியும் விழுந்தவங்க யாருன்னு சொன்னால் இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் அவர் அன்பும் அவர் கிருபையும் என்றும் மாறவே இல்லை. மறுபடியும் அவங்களை விடுவித்து கொண்டே தான் இருந்தார். மறுபடியும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவங்க சுதந்திரித்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஏன்னு சொன்னால் மறுபடியும் அங்கே பேக் போதும். எங்கே போகுது? நான் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையின்படி, நான் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் செய்த உடன்படிக்கையின்படி, அதை நினைவு கூர்ந்தபடியினால நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் மறுபடியும் தூக்கி நிறுத்திட்டு தான் இருக்கிறேன். இன்னும் எதிரியை துரத்திட்டு தான் இருக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகத்தில் சொல்கிறார், எப்ராஹிம் நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அல்லேலூயா. அன்பின் கயிறுனால, பாசத்தின் கயிறுனால உன்னை கட்டி இழுக்கிறவனாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன் மகன். அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கெல்லாம் யார் தகப்பன்? ஆண்டவர் தான் தகப்பன். ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லும்போது இப்போ யாரெல்லாம் வருகிறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வருகிறோம். அல்லேலூயா. அப்போ கிருபையின் கீழே வாழும்போது, நியாயப்பிரமாணத்தின் கீழே மாறும்போது நீங்கள் எல்லாரும் யூதர்களாக மாறினாத்தான் ஆபிரகாமின் பிள்ளைகள்.
அப்போ தான் ஆபிரகாமின் சுதந்திரம், அப்போ தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஆனால் கிருபையின் கீழே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். நீங்கள் யூதனாக மாற வேண்டாம், ஆனால் ஆபிரகாம் தான் உங்களுக்கு தகப்பன். அல்லேலூயா. உங்கள் முடியை மாற்றிக்க வேண்டாம், நீங்கள் குள்ளா போட வேண்டாம், ஓய்வு நாள் அனுசரிக்க வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், ஈப்ரு மொழி கற்றுக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே போதும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், அவருடைய சுதந்திரம் எல்லாம் நமக்கு கொடுக்குறார். இப்போ இஸ்ரவேலர்கள் யார் சொல்லுங்கள்? இஸ்ரவேலர்கள் யார்? நம்ம தான் அந்த இஸ்ரவேலர்கள். எதுக்கு கீழே? கிருபையின் கீழே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கொடுத்த கிருபையின் கீழே யார் இஸ்ரவேலர்கள்? வெறும் ஈப்ரு படித்தவங்க மட்டும் இல்லை, வெறும் அவங்க மட்டும் இல்லை, யாரெல்லாம் இஸ்ரவேலர்கள்? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான். மறுபடியும் 9ஆம் வசனம் வாசிப்போம். அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 10ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தில் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பாங்கிற வசனம் தான் தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா எப்படி பிழைப்பான்? மறுபடியும் போய் சடங்கு செய்யணும், மறுபடியும் போய் நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் பிழைக்க மாட்டீங்க, சபிக்கப்பட்டவனாக இருப்பீர்கள். எதுக்கு சபிக்கப்பட்டவன்னு சொல்கிறாங்க? நான் தான் சொன்னேன், நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை மட்டும் நிறைவேற்றினா பத்தாது, எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றணும். இப்போ நீங்கள் நான் இப்படி போகிறேன் பாஸ்டர், எப்படி? ஒயிட்டு, அப்புறம் என்னது, இந்த மாதிரி மனுஷங்களுடைய சட்டத்திட்டங்கள் இல்லை. நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய இதை எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் நம்ம செய்யணும், பைபிள் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒன்று நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அங்கே கிருபையே கிடையாது. அப்படி பண்ணாத போது என்ன வருமா? சாபம் வரும்னு சொல்லி எதில் எழுதப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நாம் மறுபடியும் போய் என்ன பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. மறுபடியும் நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களெல்லாம் நம்ம பார்த்து அதை படித்து அதை அப்படியே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ நல்லா பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் விபச்சாரம் பண்ணால் அவன் பாவி, விபச்சாரம் பண்ணால்தான் பாவி. ஆனால் இப்போது ஒரு பெண்ணை ஒரு தவறான நோக்கத்தோடு பார்த்தாலே அவன் என்னது? பாவி. ஒரு இச்சையோடு பார்க்கிறவனே அவன் பாவி. அப்போ என்ன பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்டாண்டர்ட் பாருங்கள் உயர்ந்திருக்கிறது. இப்போ நியாயப்பிரமாணத்தில் என்ன பண்ணலாம், மாட்டிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நிறைய இஸ்லாமிய நாடுகளில் விபச்சாரம் நடக்குது, நடக்காமலாம் இல்லை, நிறைய நாடுகளில் நடக்குது, ஆனால் வெளியே வராது. விபச்சாரத்துக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்குது. அதிகப்படியாக மாற்றவங்க யாராக இருக்குன்னு சொன்னால் பெண்களாக தான் இருக்கும். எங்கேயாவது எந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லையாவது ஒரு ஆண் விபச்சாரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறான், அவனை நாங்கள் தூக்கில் போடுறோம், அவனை கல்லெடுத்து அடிக்கிறோம், அவனை எல்லாரும் முன்னாடி பப்ளிக்காக நாங்கள் ஷேம் பண்ணி அவனை கொலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நியூஸ் வாசித்து பார்த்துக்கிறீங்களா? இல்லை. அவனுங்கெல்லாம் எஸ்கேப் போயிடுவானுங்க.
ஆனால் மாட்டப்படுறது யாரு? பெண்கள் தான். பெண்ணுக்கு அவ்வளோதான் மரியாதை, அப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ விபச்சாரம் நடக்குது, மாட்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய சட்டத்திட்டங்களில் இருந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? எப்படியாவது தப்பித்து கொள்ளுகிறார்கள். அப்போ சபிக்கப்பட்டவன். அதை கர்த்தர் எப்படி மாற்றார்? இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றார்? வந்த பிறகு நீ இச்சையோடு பார்த்தாலே பாவம் செய்துட்டான்னு என்ன அர்த்தம்? அப்போ நீ என்ன பண்ணு? நீ சட்டத்திட்டத்துக்கு போகாமல் முதலாவது உன் உள்ளத்தை என்ன பண்ணு? பரிசுத்தப்படுத்து. உன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்து, உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்து, உன் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்து. உன் எண்ணங்கள் எப்போ பரிசுத்தமாகுதோ அப்போ தான் சட்டம் இருக்குதோ இல்லையோ நீ என்ன பண்ணுவ? பாவத்தில் விழாமல் இருப்ப. இதுதான் கிருபையின் கீழே வாழ்கிறது. சட்டம் இருக்குது ஒரு பக்கம், நிறைவேற்ற முடியாமல் கிடக்குது. ஆனால் இப்போ கிருபை கீழே வந்த பிறகு சட்டங்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இருதயத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுறார்? எழுதுகிறார். நம்முடைய எண்ணங்களில் அவர் எழுதுகிறார். பரிசுத்தம் என்பது வேறு புஸ்தகத்தில் இல்லை, பரிசுத்தம் என்பது வேறு இந்த பைபிளில் இல்லை, பரிசுத்தம் என்பது உங்கள் இருதயத்துக்குள்ள எழுதப்படுகிறது. அப்போ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். இது பாவம், இதை நீ செய்யாத. நீங்கள் போய் ரூல்ஸ் புஸ்தகத்தில் போய் தேடுறதில்ல, இது பாவமா இல்லையா, செய்யலாமா வேணாமான்னு யாரும் போய் படித்து பார்க்கறதில்ல. உங்கள் இருதயத்திலே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அந்த தீர்மானத்தை கொடுத்துட்டார். அடுத்து 13ஆம் வசனத்துக்கு போவோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, எல்லாரும் இந்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளலாம். நல்லா பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், சபிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் கீழே சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நம்மை அந்த சாபத்திலிருந்து மீட்டு கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியர்களுக்கும் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தது யாரு? வேறு யூதர்களுக்காக அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்தது எல்லாருக்காகவும், நமக்காகவும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனம் மற்றவங்களாம் சொல்கிறாங்களே இயேசு கிறிஸ்து ஒரு அமெரிக்கன் காடு. யாரு இயேசு கிறிஸ்து? யாரா? அமெரிக்க கடவுளா? அமெரிக்காக்காரனுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சார். பாதி பேர் சொல்கிறாங்க யூதர்களுக்காக மரிச்சார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரிச்சிருக்கிறார். அல்லேலூயா, எல்லாருக்காகவும் மரிச்சிருக்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தம் என்ன பண்ணிருச்சு? பரிசுத்தத்தை புஸ்தகத்திலிருந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்து விட்டது. நீதியுள்ள வாழ்க்கை ஒரு ரூல்ஸ் புஸ்தகத்திலிருந்து இந்த நீதியுள்ள வாழ்க்கை நம்முடைய ஆத்மாக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய எண்ணங்களுக்குள்ள அவரை விசுவாசப்பதினால, அந்த அவருடைய ஆவியை பெற்றிருப்பதனால. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவ ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளேயே எது கரெக்டு, எது தப்பு, எது நீதியுள்ள வாழ்க்கை, எது நீதி இல்லாத வாழ்க்கை என்பதை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உங்கள் உள்ளத்தில் எழுதிட்டார். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இது தப்பா பாஸ்டர், இது கரெக்டாக பாஸ்டர். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பொட்டு வைக்கலாமா பாஸ்டர்? தப்பா கரெக்டா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார், இது வேணாம் எடுத்துரு அப்படின்னு சொன்னால் எடுத்துரு. நான் இதை செய்யலாமா பாஸ்டர், அதை செய்யலாமா பாஸ்டர்? ஒரு சிலர் கேட்குறாங்கல்ல, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாங்கள் சாப்பிடலாமா? நம்முடைய ஆத்துமா என்ன சொல்லுது? தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் கொடுத்திருக்கிறார்.
அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாருக்கும் காமனான ரூல்ஸ் இல்லை. இன்னைக்கு பஞ்சாபில் டர்பன் போட்ட கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கிறிஸ்டியன் ஸ்டேட் என்னன்னு சொன்னால் அது பஞ்சாப் தான். நேற்று நியூஸில் பார்த்தேன், எத்தனையோ லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பஞ்சாபில். ஆச்சரியம். சாது சுந்தர் சிங் அவர் போட்ட விதை, சாது சுந்தர் சிங் போட்ட விதை. அப்புறம் அந்த பகத்சிங்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் பகிரங்கமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தினால் கிருபையை பெற்று அந்த சீக்கிய முறையிலிருந்து வெளியே இயேசுதா தெய்வம் என்பதை பிரசங்கம் பண்ண ஆட்கள். இன்றைக்கு சீக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, அதே அந்த டர்பனை வச்சுக்கிட்டு தான் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். முடி வெட்டல. ஏன்னா அவர் சொல்கிறார், நான் முடியை வெட்டிட்டேன்னா சீக்குங்கிற அடையாளமே எனக்கு இருக்காது, போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையின் கீழே ரட்சிப்பு என்பதை சீக்கியர்களுக்கு கொடுத்து எது கரெக்டு எது தப்பு என்பதை பரிசுத்த ஆவியின் மூலமாக அவங்களுடைய உள்ளத்திலே என்ன பண்ணிட்டாரு, தீர்மானிச்சிட்டார். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் டர்பன் ஒரு மேட்ரு கிடையாது, இயேசுவை விசுவாசிக்கிறோமா அதான் மேட்ரு. நம்ம இன்னும் சிங்குன்னு தான் இருக்கிறோம். யார் சிங்குங்கிறத மாற்றிக்கிறது இல்லை, எல்லோரும் சிங்குன்னு தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் நேம் என்னவா இருக்கும், இன்னைக்கு சிங்குன்னு தான் இருக்குது. ஒருவேளை ஜோசப் சிங்குன்னு இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் டேவிட் சிங்குன்னு இருக்கலாம், பவுல் சிங்குன்னு இருக்கலாம். என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, பவுல் சிங்கு மாற்றிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள எது கரெக்டு எது தப்பு. இப்போ அநேக சீக்கியர்கள் ரட்சிக்கப்பட முக்கியமான காரணம் என்ன, விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்பதை பிரசங்கிக்கிறனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் மாறணும், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும், யூதர்கள் சமயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் நாமெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி அமெரிக்காவில் ஆமிஷ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. டிவி கிடையாது, கரண்ட்டு கிடையாது அவங்க வீட்டில். விவசாயம் டிராக்டரை வச்சு பண்ண மாட்டாங்க, வெறும் குதிரை தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்கூல்ஸு, வெளியே இருக்கிற ஸ்கூல்ஸில் போய் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க படிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் உலகம் எல்லாத்தையும் கெடுத்துருச்சான். எப்படியா, உலகமும் சாத்தானும் என்ன பண்ணிட்டாங்களா, எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்களா, கெடுத்துட்டாங்களாம். அதனால் நம்ம போனோன்னா நம்மளும் என்ன ஆயிடுவோம், கெட்டு போயிடுவோம். நல்லா ஒரு தார் ரோட்டில், ஒரு காரு போகிற ரோட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ட்ரெஸ்ஸை ஒன்று மாட்டிக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு குதிரையில் ஒரு ஆள் போயிட்டுருப்பான். அவன் யாருன்னு கேட்டால் ஆமிஷு. அவன் கிறிஸ்டியன்ஸ் பாருங்கள், இத்தனைக்கு அவன் கிறிஸ்டியன்ஸு. இதே பைபிள் படிக்கிற கிறிஸ்டியன்ஸ் தான் அவங்க. இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்துக்கு நம்ம விலகி இருக்கணும், உலகத்தை விட்டு நம்ம பிரிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு, எல்லாமே பாவமாயிருச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்குள்ளேயே எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு காம்பவுண்டு வாழை போட்டுட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறோம். அதே மாதிரி வெளியே போய் வியாபாரம்லாம் பண்ணுறதில்ல, அவங்க உற்பத்தி செய்கிற சாப்பாட்டை அவங்களே சாப்பிட்டுக்கிறது. இப்படி தான் வாழ்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இதை தான் ஆண்டவர் வேணான்னு சொன்னது. ஏன்னு சொன்னால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சட்ட திட்டங்களுக்கு கீழே வாழ ஆரம்பிக்கிறார். எது தப்பு எது கரெக்டு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்கிறார். யாரும் மற்றவங்க யாரும் உனக்கு சொல்லக்கூடாது. மற்றவங்க உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது லீகலிசம். வேற யாராவது ஒருவர் இதுதான் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி யாராவது மனுஷன் உண்டாக்கின சட்ட திட்டங்களை போதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது கிருபையின் கீழே வாழ்வது அல்ல. இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை உதாசீனப்படுத்துகிற காரியங்கள்.
கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது ஒருத்தர் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, புக்கு எழுதி நமக்கு போதிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்துச்சு நிறைய காரியங்கள். அப்போது இதில் சொல்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து இந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்காரு, விடுதலை ஆக்கியிருக்கார். இப்போ இந்த ஆமிஷ் கம்யூனிட்டி பற்றி சொல்லும்போது ஒரு வாலிப பையன் அந்த ஆமிஷ் கம்யூனிட்டிலேருந்து வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அவன் சொல்கிறான், இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ரிலீஜனே கிடையாது, இது வந்து ஒரு கல்ட்டு குரூப்பு. கல்ட்டு குரூப்லாம் என்ன, எப்போ பார்த்தாலும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. அவன் செல்ஃபோனே வாழ்க்கையில் பார்த்தது இல்லையா, ஓடி வெளியே வந்துட்டான். இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். எல்லாரும் போலையும் அவன் என்ன பண்ணுறான், வாழ்கிறான். ஆனால் இன்றைக்கி அவன் விசுவாசி தான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் அங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு கிருபைனா என்னன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் எங்கள் சர்ச்சில் இப்படிலாம் செய்யணும், அப்படிலாம் செய்யணும், அதுவும் ஆமிஷ் போனதான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எங்களை வற்புறுத்துவாங்க. வெளி உலகத்துக்கு போகக்கூடாது, வெளி உலகத்துக்கு இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க எல்லாருமே சாத்தான். யாரெல்லாம் சாத்தான், உலகத்தில் இருக்கிறவங்களாம் யார் சாத்தான். அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கும் பிசாசு பிடிச்சிக்கும், பேய் பிடிச்சிக்கும். அதனால் என்ன பண்ணாதீங்க, யாரும் போய் அவங்ககிட்ட இப்படியே சொல்லுவாங்களாம், சொல்லி வளர்த்துவாங்களாம். இந்த மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த மியூசிக்கெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஆதி காலத்தில் எழுதின ஒரு பாட்டு புக்கு இருக்கான், அந்த பாட்டு புக்கில் மட்டும்தான் பாட்டு பாடணும், வேறு எதுலேயும் பாடவே கூடாது. மற்றெல்லாம் சாத்தானின் பாடல்கள், அதுதான் பரிசுத்த பாடல்கள். இப்படியாக அவன் வாழ்க்கையை வெறுத்துட்டான். இனிமேல் இந்த ஆமிஷ் சர்ச்சே நமக்கு வேணாம், இந்த கம்யூனிட்டியே நமக்கு வேணாம், நம்ம வெளியே போய் எல்லாரும் மாதிரியும் சகஜமாக வாழணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஆனால் நம்மளை பார்க்குறவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறான். படிப்பு இல்லை, யாருக்கும் படிப்பு இல்லை, எல்லோரும் நல்லா படிச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்கூல்ஸ் இருக்கும், அவங்களுக்குள்ளே அவங்களே சொல்லி கொடுக்குறதான், இதுதான் ஸ்கூல்ஸு. இன்றைக்கி இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஸ்கூல்ஸ் என்னன்னு சொன்னால் அந்த மதராசா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் போய் குருக்கள் சொல்லி கொடுக்குற கல்வி முறை தான், வேறு எதுவும் படிக்கக்கூடாது. அவங்க அரபிக் வழியில் தான் எல்லாத்தையும் படிக்கணும். கிருபை இல்லை. அவங்க சொந்தமாக முடிவெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க விருப்பப்படி வாழ்வதற்கு அவங்களுக்கு உரிமைகள் இல்லை. ஆனால் கிருபையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேர் இஸ் ஃப்ரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்துவதற்கு எதுக்காக, சுதந்திரமாக வாழ்வதற்காக தான். சுதந்திரமாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் சட்டையை மாட்டிக்கிறதுக்கு தான். இன்றைக்கி நான் சிவப்பு கலரு, நாளைக்கு பச்சை கலரில் கூட வருவேன், மஞ்சள் கலரில் கூட வருவேன். இயேசு கிறிஸ்து எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு. எனக்கு கலர் பிடிக்குது, நான் போட்டுக்கிறேன், உனக்கு என்ன ஆச்சு இப்போ? ஆனால் இப்படியே ஒரு சில சர்ச்சுக்கு போனேன்னா என்னை அடித்து தொடச்சி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. என்னை பார்த்தா பாஸ்டர் மாதிரியாக இருக்கிறான், சாத்தா மாதிரி இருக்கிறான். ஒரு பாஸ்டர்னா எப்படி இருக்கணும், அவன் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறான், அதுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் பாஸ்டர், இல்லைன்னா இல்லை போச்சு போங்க. அதே மாதிரி விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு புஸ்தகம் இல்லை, 1000 புஸ்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி படித்து அது பிரகாரம் வாழ போகிறீங்களா? இல்லை. ஆனால் தேவ கிருபை என்றைக்கு நம்மை நிரப்புகிறதோ, தேவ அன்பு என்றைக்கு நம்மை நிரப்புகிறதோ, அன்றைக்கு ஆண்டவரை வெற்றி மாறி போகிற அவசியமே இல்லை. நான் டெய்லி ஒரு ஆளை பிடிச்சி வாயா சர்ச்சுக்கு நீ வரலன்னா சாபம் வரும், ஏசு ஒன்று அடிப்பார், உதைப்பார், மவனை வரியா இல்லையா, நானே வரேன் வீட்டுக்கு, கூட்டிகிட்டு வர முடியும் என்னால். எத்தனை நாள் என்னால் செய்ய முடியும்? ஒரு மாதம் செய்யலாம், ஒரு வருஷம் செய்யலாம். இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் அன்பையும் அவன் ருசிக்காத வரைக்கும் சர்ச்சு அவனுக்கு, அவன் மண்டைக்கும் அவன் உள்ளத்துக்கும் கசப்பான ஒரு சம்பவம் தான். இஷ்டமே இருக்காது. ஏதோ மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக வருவான்.
இந்த சர்ச்சுக்கு போனால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் இந்த சர்ச்சுக்கு போனால் நமக்கு இந்த லாபம் அந்த லாபம், அதுக்காக வருவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பை பற்றி அறிந்து கொண்ட பிறகு, அவருடைய கிருபையை அறிந்து கொண்ட பிறகு, அதற்கு கீழே வாழ ஆரம்பிக்கும் போது யாரையும் நம்ம போய் புஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. போங்க போங்க போங்க, செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. பாஸ்டர் குச்சி எடுத்து எல்லாத்தையும் அடித்தாதான் எல்லாரும் வலிக்கு வருவாங்க. அடித்து எனக்கு தான் கை வலிக்கு போகுது. ஏன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அடிக்க அடிக்க எனக்கு தான் கை வலிக்கும் பாருங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் பையன் செய்யாத குறும்பே கிடையாது. ஒரு சில நேரம் ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணிடுவேன், குச்சியில் எடுக்க மாட்டேன், கையில் தான் அடிப்பேன். அதுவும் பின்னாடி தான் அடிப்பேன். அடித்தா எனக்கு தான் கை வலிக்கும். மாட்டேன் அப்படியே ஜாலியாக என்னை பார்த்துட்டு எதுக்கு நான் அடித்தேன்னு கூட தெரியாமல் போவான். மாட்டு நிப்பாட்டிட்டானா அந்த குறும்பை இல்லை, செஞ்சுட்டே தான் இருந்தான். அவனுக்காக கருத்து தெரிய வருது. என்ன தெரிய வருது, இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது. அது எப்போ அவன் அறிந்து கொள்கிறானோ அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், அவன் தவறான காரியங்கள்லாம் செய்யறத கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், நிப்பாட்டிட்டு வரான். அப்போ அவனுடைய அறிவை பெருக்கணுமே தவிர அவனை போட்டு அடித்து உதைச்சி திருத்ததில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனுக்குள்ளே இருக்கிற இனத்தை, அந்த எது தவறு எது சரி, எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வரணும். அதே போல தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையும் அதே போல தான். நீங்கள் வெறும் ரூல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு, வெறும் இந்த சத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருங்க அப்படிலாம் இருங்கன்னு சொல்லி யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்த முடியாது. முதலாவது இயேசு கிறிஸ்துவை யாருன்னு அறிஞ்சுக்கணும். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் ருசிக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் ருசிக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு சபைக்கு போகிறோம், அந்த சபைக்கு கீழ்ப்படுகிறோம். ஒரு ரிலீஜன், கிறிஸ்டியானிட்டின்னா என்னன்னு சொன்னால் அது என்னவா மாறிடுச்சு, ஒரு ரிலீஜனாக மாறிடுச்சு, ஒரு மதமாக மாறிடுச்சு. இன்றைக்கி லுத்தரன்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க, மார்மோன்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேரை சொல்லலாம், அட்வென்டிஸ்ட் அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு மதம். ஏன்னு கேள்வி கேட்காதீங்க, எல்லோரும் செய்கிறாங்க அதனால் நாங்களும் செய்கிறோம். கேத்தலிக் அப்படி தான் இருக்குது, ஒரு ரிலீஜன். ஏன் செய்கிறீங்க, நம்ம பையன் கேள்வி கேட்குறான், ஏன்பா அதெல்லாம் செய்கிறோம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, எங்கள் அப்பா செஞ்சார் நான் செய்கிறேன், அடுத்தது நீ செய். இதுதான். இதே போல தான் யூதர்கள் ஒரு மதம். இதை அறிந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு, விசுவாசத்துக்கு கீழே வந்த பிறகு மறுபடியும் போய் என்ன பண்ணக்கூடாது, நிறைய சொல்லணும், டைம் இல்லை. 24க்கு போ. இன்று இப்போ 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாதியாய் இருந்தது. அடுத்து வாசிங்க. விசுவாசம் வந்த பின்பு உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நாம் விசுவாசத்தினாலே இயேசுவினுடைய தேவனுடைய புத்திரராய் நாம் இருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்து 29 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு நாம் அவங்க நாம் இவங்க அப்படி இப்படி இந்த பிரிவினவாதம் கிடையாது.
அப்போ இன்னைக்கு பிரிவினவாதத்தை ஊக்குவிக்கிற ஒவ்வொருத்தரும் யாரு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்? நியாய பிரமாணத்தின் கீழே சபிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஜாதி பார்க்குற கிறிஸ்தவ நியாய பிரமாணத்தின் கீழே சபிக்கப்பட்டவனாய் வாழுகிற கிறிஸ்தவனாய் இருக்கிறான். யூதன் கிரேக்கன் என்ற பிரிவினை பார்க்கிறவன் நியாய பிரமாணத்தின் கீழே சபிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதே எதற்காக? இந்த பிரிவினவாதம் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? சபைக்குள்ள வரக்கூடாது. யூதன் வேற, கிரேக்கன் வேற, அவன் வேற, இவன் வேறன்னு சொல்லி வரக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, நிறைய வெள்ளைக்காரங்களுடைய சபை, ஒயிட் பீப்புளோடைய சபைக்கு போதகர்கள் யார் தெரியுமா? யார் சொல்லுங்க? இந்தியாக்காரங்க, ஆப்பிரிக்காக்காரங்க, ஆசியர்கள் இவங்க தான் வெள்ளைக்கார சபைகளுக்கு இன்றைக்கு பாஸ்டர்ஸாக பிஷப்பாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அது முடியவே முடியாது. ஒரு ஒயிட்டும் ஒரு பிளாக்கும் சேர்ந்து ஒரே சர்வீஸில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு ஒயிட்டும் ஒரு பிளாக்கும் சேர்ந்து ஒரே சர்வீஸில் ஒரே ஆராதனையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய காரியம். எப்படி செஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்துடைய கிருபை செஞ்சிச்சு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய கிருபையை உணர்ந்து கொள்கிறார்களோ, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்கிறார்களோ, அவங்க மற்றவங்களை எப்படி பார்ப்பாங்க? தன்னுடைய சொந்த சகோதரனாய் பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்படி சொந்த சகோதரனாய் பார்க்குறாங்க. சத்தியத்தில் தான் வேற. சத்தியத்தில் வேறன்னு சொன்னால் இந்த ரூல்ஸில் வேற, பழக்க வழக்கத்தில் வேற, வாழ்க்கை முறையில் வேற. ஆனால் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். பரலோகத்துக்கு போனால் எல்லாரும் சொல்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்கிற ஒரே காரியம் அல்லேலூயா தான். தேவதூதர்களும் சொல்லுவாங்க, இந்தியர்களும் சொல்லுவாங்க, கொரியர்களும் சொல்லுவாங்க, ஆப்பிரிக்கர்களும் சொல்லுவாங்க, அமெரிக்கர்களும் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியர்களும் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் அதை கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் அல்லேலூயா கூட்டங்க. ஆமாங்க, நாங்களாம் அல்லேலூயா கூட்டம் தான். அல்லேலூயா கூட்டம் எங்கே இருக்குது தெரியுமா? உலகம் ஃபுல்லாக இருக்குது. நான் ஏர்போர்ட்டில் நின்று அல்லேலூயான்னு சொன்னேன்னா போதும், 4 பேர் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். உனக்கு தெரியுமா? எங்கேயாவது தொலைஞ்சு போகிறேன், ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறேன், அல்லேலூயான்னு சொல்கிறேன். நம்மாலியா வாங்க எங்கள் வீட்டுக்கு, சாப்பாடு போட்டு எல்லாம் செஞ்சு, நீங்கள் எந்த சர்ச்சு, எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். எங்கேயாவது போகிறீங்க, மாட்டிக்கிறீங்க, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, அல்லேலூயா ஆண்டவருக்கே மகிமை அப்படின்னு சொல்லுங்க. திடீர்னு கூட்டத்திலேருந்து 4 பேர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அதுதான் அல்லேலூயா கூட்டத்துடைய பவர். ஆனால் இங்கே என்ன போதிக்கப்படுகிறது? நூலு போட்டவன்லாம் ஒரு பக்கம், நூலு போடாதவன்லாம் ஒரு பக்கம். நூலு போட்டவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் தரிசனம், நூலு போடாதவங்களுக்கெல்லாம் வெளியில் இருக்கிற தரிசனம். அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவின் கிருபையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வராங்க. எத்தனை மதமாற்றம் தடை சட்டம் போட்டாலும் சரி, எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு விரோதமான ஊழியத்தை ஒடுக்கிறதுக்காக, சத்தியத்தை ஒடுக்கிறதுக்காக எவ்வளவு ரூல்ஸ் கொண்டாந்தாலும் சரி, அங்கே கிருபை இல்லைன்னு சொன்னால் அந்த மதத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எங்களை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்கள் மதத்தை சரி பண்ணுங்க பார்ப்போம். பண்ண முடியாது. அங்கே கிருபை இல்லை. ஏன் நமக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக, மீதி அடுத்த வாரம் சொல்கிறேன், சத்தியத்துக்கு விரோதமாக எல்லாரும் ஏன் எழும்பி நிற்கிறாங்க? ஏன்னு சொன்னால் இங்கே கிருபை இருக்குது, இங்கே மன்னிப்பு இருக்குது, இங்கே ரட்சிப்பு இருக்குது. அங்கே கிருபை இல்லை, அங்கே இரக்கம் இல்லை, அங்கே மன்னிப்பு இல்லை, அங்கே பனிஷ்மெண்ட் தான் இருக்குது. கடவுள் மனுஷனுக்கு என்ன செய்தார் என்பதை விட மனுஷன் கடவுளுக்கு என்ன செய்ய போகிறான் என்பதை பற்றி தான் போதனையே.
ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்ல, நான் செய்ததை நீ விசுவாசி, நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உனக்காக சிந்தின ரத்தம், நான் உனக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், அதை நினைவு கூர், அதை நினைவு கூர்ந்து அதன் மேல் அவனுடைய விசுவாசத்தை வை. அதில் நீ விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் அந்த பூமியில் வந்து இரத்த சாட்சியாய் மரித்தார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், மறுபடியும் வந்து என்னை சதா காலத்திலும் ஜீவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்காக வைத்திருக்கிறார், என்னை அழைத்து கொண்டு போகிறார் என்கிற சத்தியத்தை நீ விசுவாசிச்சேன்னு சொன்னான். அதுதான் உனக்கு ரட்சிப்பு. அதில் தான் நீ நீதிமானாய் இருக்கிற. அதில் தான் கர்த்தர் உன்னை மகனாய் பார்க்கிறார், உன்னை மகளாய் பார்க்கிறார், ஆபிரகாமுடைய சந்ததியாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்திலும் உனக்கு பங்கு இருக்கு. அல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் எனக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமின் பங்கு உனக்கு. எழும்பி நிற்போம். இவ்வளவு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். கிருபை என்பது இயேசு கிறிஸ்து இடத்துல மட்டும்தான் உண்டு. There is only one grace, that is from Jesus Christ. வேற யாரும் அதை கொடுக்கவில்லை, வேற யாரும் நமக்காக மரிக்கவில்லை, நமக்காக ரத்தம் சிந்தவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரித்தார். எதற்காக? நாம் நீதிமான்களாக்கப்பட. எதற்காக? நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுவதற்காக, யூதர்களாய் மாறுவதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக. ஆண்டவருடைய பிள்ளை என்ற சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நீங்கள் இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிருபையின் கீழே வாழுகிற பிள்ளைகள். அதற்குண்டான எல்லா சுதந்திரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நல்ல ஆண்டவரே, அந்த காலை நேரத்திலும் கூட உம்முடைய வசனங்களை வாசிக்க, அதை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களில் அநேகர் இன்னும் ஆண்டவரை திருப்திப்படுத்த வேண்டும். எங்கள் விசுவாச வாழ்க்கையில் இன்னும் கிரியையின் மேலே நம்பிக்கை வைத்துவிட்டு, ஆண்டவரே சரியான புரிதல் இல்லாமல் இன்னும் கிரியையினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து அவர்களுடைய மனம் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை உமக்கு திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்துக்குள்ள உம்முடைய சத்தியத்தை நீர் வைக்கும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய உபதேசத்தை வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வெறும் புஸ்தகத்தின் மாத்திரம் அல்ல, எங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும், எங்களுடைய ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளே போகட்டும். ஆண்டவரே, எங்களை கழுவி நீர் பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல உறைந்த பணியிலும் வெண்மையாய் எங்களுடைய உள்ளங்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா. எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், நீதிமான்களாய் மாற்றும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் பனையை போல செழித்திருப்பார்கள் நம்முடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு யாரெல்லாம் செபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீர் மாற்ற முடியாது நான் செபிக்கிறேன். வாழ்க்கையெல்லாம் நீங்கள் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவங்க பிரச்சனைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஆபிரகாமுக்கு உண்டான முழு சுதந்திரத்தையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வம்சமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்
இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. பலவீன நேரம், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ஆமே. தாய் போல தேர்ச்சி, ஒரு தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேர்ச்சி, ஒரு தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்து என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இன்னொரு விஷயம் சொல்லுமா ஆமேன். ஆண்டவரே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. ஆமென். ஆண்டவரே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து
என் ஆத்துமா உம்மை நோக்கிய. நாங்கள் நம்புகிற காரியம் நிச்சயமாக நம்புவது உம்மாலே. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? அவர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். நாம் நம்பும் கேடகமாய் இருக்கிறார். அரணாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மீதியான நேரத்தை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஆவியில் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு.